Hi friends, welcome to TM. நான் உங்கள் உமா. So இது பாத்தீங்க அப்படின்னா 10 days challengeல லாஸ்ட் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் 9 அதுக்கப்புறம் 10 இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி மொத்தமா 100 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 100 கொஸ்டினுக்கான டெஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா கடைசி அந்த 10 days சேலஞ்ச் லாஸ்ட் 30 daysல என்ன நம்ம பண்ணலாம், எந்த மாதிரி எல்லாம் ரிவிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதுல முதல் 10 நாளுக்கான அந்த டெஸ்ட் வந்து இன்னையோட முடியுது ஓகேங்களா. ஸோ நாளையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ் ஃபுல்லாவே ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன்ல எந்த மாதிரி கேட்பாங்களோ இலக்கியம் இலக்கணம் திருக்குறள் எல்லாமே கலந்து மொத்தமா 100 கொஸ்டின் டெய்லியும் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு அந்த முதல் 10 நாளோடது கடைசி நாள். ஆனா பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 9 10 இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி மொத்தமா 100 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ 1ல இருந்து 100 வரைக்கும் எல்லா கொஸ்டினையுமே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களோட ரிவிஷனுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட்டை ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நாங்கள் போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேருக்கு போய் வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியம். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவையும் நம்மளோட சேனலையும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ டெஸ்ட்டுக்கு போலாமா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை தேர்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குமாரன், உத்தரவு, அயலார், கிராமம். இதுல பிறமொழி கலவாத தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அயலார் ஓகேங்களா. ஸோ குமாரன், உத்தரவு, அயலார், கிராமம். ஸோ பிறமொழி கலவாத தமிழ் சொல் பாத்தீங்க அப்படின்னா அயலார். அயலார் அப்படிங்கிறதுக்கு பிறர் அப்படிங்கிற பொருள் இருக்கு. மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து பிறமொழி சொல் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க. இவற்றுள் எது அளவை ஆகுபெயர் என்று ஓகேங்களா. சோ அளவை ஆகுபெயர்ல மொத்தமா 4 இருக்கு கரெக்டா. சோ அந்த 4 என்ன அப்படின்னா எடுத்தல் அளவை, நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எண்ணல் அளவை. இந்த 4 அளவை பெயர் இருக்கு ஓகேங்களா. சோ அளவை ஆகு பெயர் இருக்கு. இந்த 4ல எது வந்து இந்த ஆப்ஷன்ல 4ல எது வராதுன்னு கேக்குறாங்க பாருங்க. உண்பது நாளி உடுப்பது 2 ஓகேங்களா. சோ உண்பது நாளி அப்படின்னா இந்த இதுக்கு பொருள் பாத்தீங்க அப்படின்னா சோ உண்பது நாளி உடுப்பது 2 அப்படிங்கிறதுக்கு பொருள் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகம் முழுவதையுமே ஆள்ற மன்னனா இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி இல்லை அப்படின்னா கல்வி அறிவில்லாத மூடரா இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன, சாப்பிட்றதுக்கு ஒரு நாளி அளவு அரிசி தான் ஓகேங்களா. ஸோ நாளி அப்படின்னா கால்படி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஒரு கால்படி அரிசி தான் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு தேவைப்படுது. அதுக்கப்புறம் மேல உடுத்துறதுக்கு ஒன்றும் இடையில உடுத்துறதுக்கு ஒன்றும் மொத்தமே 2 உடை தான் வந்து அவங்களுக்கு மொத்தமாவே தேவைப்படுது. அது யாரா இருந்தாலும் சரி ஓகேங்களா. ஸோ கல்லாதவரா இருந்தாலும் சரி மன்னனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பொதுவா என்ன தேவைப்படுது, உண்பது நாளி உடுப்பது 2 ஓகேங்களா. சோ இந்த இடத்துல உணவு அதுக்கப்புறம் உடை இந்த 2ஐயும் வந்து அது வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க ஓகேங்களா. சோ அதுக்கு ஆகி வந்திருக்கும் ஓகேங்களா. சோ நாளி அப்படிங்கிற அளவுக்கும் 2 அப்படிங்கிற அளவுக்கும் அந்த பொருள்கள் ஆகி வந்திருக்கும். அதனால இது வந்து ஆகு பெயர் ஓகேங்களா. சோ அளவை ஆகு பெயர். அதுக்கப்புறம் 2 லிட்டர் கொடு ஓகேங்களா. சோ பால் கேட்கிறோம் எண்ணெய் கேட்கிறோம் அப்படின்னா 2 லிட்டர் கொடு அப்படின்னா அந்த எண்ணெய்க்கு ஆகி வந்திருக்கு ஓகேங்களா. சோ அந்த அளவு வந்து அந்த எண்ணெய் பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அடுத்து 5 மீட்டர் கொடு அப்படின்னா இது என்னது, இதை வந்து துணி கேட்கலாம் இல்லையா. சோ 5 மீட்டர் வெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. சோ அந்த துணிக்கு இந்த 5 மீட்டர் அப்படிங்கிறது ஆகி வந்திருக்கு. அப்ப இது வந்து அளவை ஆகு பெயர். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 கிலோ அரிசி கொடு ஓகேங்களா. சோ 3 கிலோ கொடு அப்படின்னு கொடுத்திருந்தா இது வந்து அளவை ஆகு பெயர். இந்த இடத்துல தெளிவா அரிசி அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இது வந்து அளவை ஆகு பெயர் கிடையாது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க. விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயரை கண்டறிக ஓகேங்களா. சோ விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர் அப்படின்னா சாதாரணமா தொழிற்பெயர் எப்படி இருக்கும், ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் இல்லையா. அப்போ தொழிற்பெயரோட விகுதிகள் என்ன, தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தொழிற்பெயரோட விகுதிகள் ஓகேங்களா. சோ வினை பகுதிகள், அதாவது வினை பகுதிகள் இல்லைன்னா வினை அடிகள் இப்படி சொல்லலாம் ஓகேங்களா. சோ வினை பகுதிகள் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொழிற்பெயர் விகுதி இருக்கு இல்லையா அதை பெற்று வரும். அதை பெற்று வர்றதா பாத்தீங்க அப்படின்னா
விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர். தொழிற்பெயர் விகுதிகள் இப்பதான் சொன்னேன் இல்லையா? சோ அந்த இதுல ஏதோ ஒன்ன பெற்று வரும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டம், அதாவது ஆடு அப்படிங்கிற அந்த வினைப்பகுதி இந்த இடத்துல அப்படிங்கிற அந்த தொழிற்பெயர் விகுதியை கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கு. சோ ஆட்டம் அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஊக்கம் உடையான் ஒழுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து என்னும் திருக்குறளில் வள்ளுவர் எடுத்தாலும் உவமை எது? ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஊக்கம் உடையான் ஒழுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஊக்கம் மிகுந்தவன், அதாவது காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருந்தோம் அப்படின்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருந்தோம் அப்படின்னா அது எதுக்கு ஓமையா சொல்றாங்க அப்படின்னா, இப்ப போர் செய்யும் ஆட்டுக்கடா இருக்கு இல்லையா? சோ அது எப்படி பண்ணும்? பின்னோக்கி போய் அதுக்கப்புறம் வேகமா முன்னோக்கி வந்து முட்டும் இல்லையா? பாத்திருக்கீங்களா? அந்த ஆட்டுக்கடெல்லாம் சண்டை போறதை பாத்திருக்கீங்களா? சோ பின்னாடி ரெண்டுமே போகும், அதுக்கப்புறம் வேகமா முன்னாடி வந்து முட்டும். ஓகேங்களா? அந்த மாதிரி இவங்க வந்து காலத்துக்காக எதிர்பார்த்து நிக்கிறது ஒண்ணு கோழைத்தனம் கிடையாது, அந்த தெளிவா தாக்குறதுக்காக. ஓகேங்களா? சோ தெளிவா அதை அடையறதுக்காக வந்து அவங்க வந்து பின் வாங்குற மாதிரி தெரியும். ஓகேங்களா? சோ அததான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சோ எதுக்கு ஓமையா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டுக்கடா. ஓகேங்களா? சோ ஆட்டுக்கடாக்கு சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள்ல ஆட்டுக்கடா அப்படிங்கிறது எந்த இதுல வரும் அப்படின்னா பொருதகர் அப்படிங்கிறது தான் அந்த ஆட்டுக்கடா அப்படிங்கிற பொருள்ல வரும். அதாவது சண்டை செய்கிற ஆட்டுக்கடாக்கள் அப்படிங்கிற பொருளில் வரும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பொருள் தேர்ந்தெடு. ஆழி ஆழி. ஓகேங்களா? சோ இந்த இதுக்கு பொருள் வேணும். ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா ஆழி அப்படின்னா உங்களுக்கு மலைத்துளி. ஓகேங்களா? சோ ஆழினா என்ன? மலைத்துளி. அப்படி இல்லை அப்படின்னா கடல் கூட வரலாம். ஓகேங்களா? இந்த ஆழி அப்படின்னா ஆழி விதை, அப்படி இல்லை அப்படின்னா சிங்கம், எதுல வேணா வரலாம். ஓகேங்களா? சோ எந்த இதுல ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிக் அடிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பொறுத்துக. கல், ஆடு, திராட்சை, யானை. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா மரபு சொற்கள். ஓகேங்களா? சோ கூட்டமா இருந்தது அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம்? பாருங்க, கற்குவியல். ஓகேங்களா? சோ கற்குவியல். ஆட்டு மந்தை, திராட்சை குலை, யானை கூட்டம். சோ கூட்டமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் இதுதான். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 4, 3, 2, 1 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பின்வருவனவற்றுள் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதிப்படி புணராது. அதாவது தனிக்குறில் முன் ஒற்று பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிக்குறில் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஒற்று வரும். ஓகேங்களா? இதை பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? தன் உயிர் அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா? சோ தனிக்குறில் ஒற்று இது வந்துருச்சா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உயிர்வரின் வர்றதுல உயிரெழுத்து இந்த இடத்துல ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்க உயிரெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அது எப்படி புணரும் அப்படின்னா இந்த ஒற்று இருக்கு இல்லையா அது இரண்டாக இரட்டிக்கும். அப்ப என்ன ஆகும்? தன் இன் உ இருன்னு வருமா? இந்த ரெண்டும் உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஒண்ணு சேர்ந்துரும். அப்ப நூ அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? சோ தன் உயிர் அப்படிங்கிற மாதிரி இது பொருள்ல வந்துடும். ஓகேங்களா? சோ தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதிப்படி புணராது. இது இப்ப பெண் அரசு பாருங்க, பெண் கூட்டல் அரசு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஆ வந்திருக்கா, இந்த இடத்துல தனிக்குறில் ஒற்று வந்திருக்கா. இப்ப என்ன ஆகும்? இந்த இன்னு இரட்டிப்பாகும். சோ அதுக்கப்புறம் இது கூட சேர்ந்துரும். அப்ப பெண் அரசு. அதே மாதிரிதான் என் அருமை. இப்ப பாத்தீங்கன்னா இங்க தனிக்குறில் ஒற்று, இங்க இரட்டிப்பாகும். அப்ப இது ரெண்டும் சேர்ந்துரும் என் அருமை. ஓகேங்களா? எது வந்து தப்பா வந்திருக்கு? பைந்தமிழ் அப்படிங்கறதுதான் இந்த இதுல புணரல. ஓகேங்களா? சோ பசுமை தமிழ் அப்படின்னு வரும். சோ இந்த இதுல அது வரல. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஆடரங்கு இலக்கண குறிப்பு தருங்க. ஓகேங்களா? சோ ஆடரங்கு அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? வினைத்தொகையா, பண்பு தொகையா, எண்ணுமையா, அன்மொழி தொகையா? ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ 3 காலத்துக்கும் அதை வந்து நம்ம தெளிவா சொல்லிக்கலாம். தெளிவா வந்து இதுதான் காலம் அப்படின்னு கொடுத்துருக்காது. ஓகேங்களா? ஆடு அரங்கு. ஓகேங்களா? சோ ஆடுகின்ற அரங்கு, ஆடும் அரங்கு, ஆடுகின்ற அரங்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ அது என்னது? வினைத்தொகை. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, மொழிக்கு இறுதியாக வரும் சரியான மெய்யெழுத்து தொடரை குறிப்பிடுக. ஓகேங்களா? சோ மொழிக்கு இறுதியாக வரக்கூடிய எழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்துல மொத்தமா 11 வரும். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா இஞ்ச், இன், இந்த், இம், இன், இ, இர், இல், இவ், இல், அதுக்கப்புறம் இந்த இல் வரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இந்த இல் வந்து எந்த இடத்துலயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ இந்த 10 தொடர் வரிசை தான் கேட்டிருக்காங்க. அதை தொடர் அப்படியே எழுதணும். ஓகேங்களா? சோ தொடர அப்படியே எழுதி இருக்கும். இந்த இல் வந்தாலும் அது சரிதான். ஓகேங்களா? மொத்தமா 11 மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியாக வரும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா?
பாருங்க, இயல்பான பெயர் பயனிலையை கொண்டு முடிவது எந்த வேற்றுமை? ஓகேங்களா. சோ இயல்பான பெயர் அதாவது எழுவாய், அதுக்கப்புறம் ஒரு பயனிலை, இந்த மாதிரி கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எழுவாய் வேற்றுமை. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, முயன்றால் முடியாததும் உண்டோ எவ்வகை தொடர்? ஓகேங்களா. சோ முயன்றால் முடியாததும் உண்டோ அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி வரும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா வினா தொடர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார். சோ அவரே தான் பாடியிருக்காரு. பிறவினை அப்படின்னா இன்னொருத்தங்க செய்ய வைக்கிறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அகநானூற்று பாடல்களை மதுரை உப்பூரி குடிகிலார் மகனார் உருத்திர சன்மர் தொகுத்தார். அவரு தான் தொகுத்திருக்காரு. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தார். சோ தொகுப்பித்தார் அப்படின்னு வருது இல்லையா, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பிறவினையில வரும். ஓகேங்களா. ஐங்குறு நூறு நூலை குளத்துறை முற்றிய கூடலூர்கிறார் தொகுத்தார். சோ தொகுத்தார் அப்படின்னா அவரே தான். அப்போ என்னது? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, கீழ்காணும் வாக்கியங்களில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. ஓகேங்களா. சோ கரெக்டா இருக்கிறது அதேதான். அந்த அந்த சொற்கள் இருக்கு இல்லையா, அது வந்து மாறி மாறி இருக்கு. என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க படிச்சாலே அது வந்து தெரிஞ்சிடும். பாருங்க, தம் அன்பினில் கும்பிடுதல் கூடும் கடன். அன்பினில் கும்பிடுதல் தம் கடன் கூடும். கூடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன். கூடும் தம் கடன் கும்பிடுதல் அன்பினில். இது பாத்தீங்க அப்படின்னா சரியா இருக்கிறது ஆப்ஷன் சி. ஓகேங்களா. சோ கூடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன். ஓகேங்களா. சோ அதிகமா பொங்கி வர அந்த அன்புனால அந்த தேவர்களை கும்பிடுறோம் இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது வந்து கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பிரித்து எழுதுக. பரித்தியாகம். ஓகேங்களா. சோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பரி கூட்டல் தியாகம் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா. புணரும் போது அந்த ஒற்று சேர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சரியானது எது? ஈன்ற தந்தை, வைவாள், செங்கதிரோன், மாய. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈன்ற தந்தை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தந்தை அப்படிங்கிற பெயரெச்சத்துக்கு இந்த ஈன்ற அப்படிங்கிற எச்சம் வந்து வந்திருக்கு இல்லையா. சோ இது என்னது? பெயரெச்சம். இது தப்பா வந்திருக்கு. அடுத்து வைவாள். வைவாள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உரிச்சொற்றொடர் அப்படின்னு வரும். ஓகேங்களா. செங்கதிரோன், செம்மை கதிரோன். சோ பண்பு தொகை. மாய, மாய மோகினி அப்படியெல்லாம் வரும் இல்லையா. சோ மோகினி அப்படிங்கிறது என்ன? பெயரெச்சம். ஓகேங்களா. சோ மாயவினை, மாய மோகினி இந்த மாதிரிலாம் வரும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா பெயரெச்சம். இப்ப இதுதான் சரி, மீதி எல்லாமே தப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பழி நாணுவனை. ஓகேங்களா. சோ இலக்கண குறிப்பு தருக. பழி நாணுவானை அப்படின்னு வரணும் இந்த இடத்துல. ஓகேங்களா. சோ கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க. பழி நாணுவானை பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா வினையால் அணையும் பெயர். சோ என்னது? வினையால் அணையும் பெயர். பழி நாணுவானை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப வந்து உயர்ந்த குடியில் பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா பழிக்கு அஞ்சுறாங்க. ஓகேங்களா. சோ செல்வம் நிறைய இருந்தா கூட அவங்க மேல வந்து பழி வந்துருமோன்னு அஞ்சுறாங்க இல்லையா. சோ அவங்க கூட வந்து நம்ம நட்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. சோ அதை வந்து பொருள் கொடுத்தாவது நட்பு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா. சோ என்ன திருக்குறள் அப்படின்னா குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. ஓகேங்களா. சோ நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்க திருக்குறள்ல இது வரும். ஓகேங்களா. சோ உயர்ந்த குடியில் பிறந்து தன்னிடத்தில் வருகின்ற பழிக்கு நாணுகின்றவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். சோ இந்த இடத்துல பழி நாணுவானை அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. சோ இது வந்து வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா. சோ வினையால் அணையும் பெயர் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வினை வந்து பெயர் அந்த எச்சமா வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. சோ அது பாத்தீங்க அப்படின்னா வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, இலக்கண குறிப்பு வினைத்தொகை அல்லாத சொல். ஓகேங்களா. சோ இதுல எது வினைத்தொகை அல்ல? வினைத்தொகை பாத்தீங்கன்னா 3 காலத்துக்கும் நம்மளால எடுத்துக்க முடியும். கரெக்டா இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா. சோ பாருங்க, பொழிதரு மணி, பொங்கு கடல், செய்கொள்ளன், இது எல்லாமே வினைத்தொகை. இது எல்லாமே என்னது? வினைத்தொகை. அவங்க இல்லாததா கேட்டிருக்காங்க. சோ கொலை புலி அப்படிங்கறதா பாத்தீங்க அப்படின்னா வினைத்தொகை அல்ல. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நாரை, நீர்க்கோழி, அன்னம், குருகு என்பவை எந்த திணைக்குரிய பறவைகள்? ஓகேங்களா. சோ பாத்தீங்க அப்படின்னா 5 திணைகளோட கருப்பொருள்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். நீர், நிலம், மக்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தெய்வம், விலங்கு, பறவை, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா. சோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா மருதம். ஓகேங்களா. சோ நாரை, நீர்க்கோழி, அன்னம் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா மருதம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொறுத்துக. பூனை, புறா, குரங்கு, வண்டு, ஒளி மரபு. ஓகேங்களா. சோ பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா பூனை சீரும்.
ஓகேங்களா. ஸோ என்னது? பூனை சீரும், புறா குணுகும், குரங்கு அளப்பும், வண்டு முரளும். அப்ப என்ன ஆன்சர்? 3, 1, 4, 2 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, கருத்தாவாகு பெயர் அல்லாத சொற்றொடர். ஓகேங்களா. சோ அதாவது ஒண்ணு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து கருத்தாவுக்கு ஆகி வந்திருக்கும், அதுதான் கருத்தாவாகு பெயர். இப்ப பாருங்க, திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படிங்கிறது என்னது? திருக்குறளை படித்துப்பார், அதாவது திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை படித்துப்பார். சோ இந்த இடத்துல அந்த கருத்தாவுக்கே ஆகி வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் கம்பனை புரட்டிப்பார், தொல்காப்பியனை தொட்டுப்பார், இது எல்லாமே அந்த நூல்கள் வந்து அந்த கருத்தாவுக்கு ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா. அப்ப இது எல்லாமே கருத்தாவாகு பெயர். நான் சமையல் கற்றேன் மட்டும்தான் கருத்தாவாகு பெயர் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? செழுங்கனி தீஞ்சுவை பிரித்து எழுதுக. ஓகேங்களா. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. செழுங்கனி தீஞ்சுவை பாத்தீங்க அப்படின்னா செழுமை, கனி, தீம், சுவை இந்த மாதிரி பிரிக்கணும். ஓகேங்களா. சோ 4ஆ பிரியும். செழுமை, கனி, தீம், சுவை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, எங்கு என்பதன் பொருள் என்ன? ஓகேங்களா. சோ எங்கு அப்படிங்கிறதுக்கு பொருள் பாத்தீங்க அப்படின்னா கரடி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. சோ எங்குனா என்ன? கரடி. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மாற்றரசன் நாட்டுக்குள் புகுந்து விடாமல் மதிலை காப்பாற்றுவது. ஓகேங்களா. சோ எயில் காத்தல், எயில் காத்தல் என்ன? நொச்சி. ஓகேங்களா. சோ மதிலை காத்தல் நொச்சி, மதிலை முற்றுகையிடல் உளிஞை. அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, சால்பு இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா. சோ சால்பு அப்படின்னா என்னென்ன பொருள் வரும் அப்படின்னா மேன்மை, நிறைவு, மிகுதி, நற்குணம், சான்றோர் இயல்பு, சான்றாண்மை, இந்த மாதிரிலாம் பொருள்ல வரும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குணம். ஓகேங்களா. சோ பண்பை குறிக்கும். சோ அது என்னது? பண்பு பெயர், அப்படி இல்லைன்னா குணப்பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து, இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுக. ஓகேங்களா. சோ அம்பி, திமில், ஃபரி, புணரி. ஓகேங்களா. சோ பாத்தீங்கன்னா அம்பி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது அந்த கடலில் இருக்கு ஓடும் இல்லையா. சோ அந்த கப்பல் மாதிரி ஒரு பொருளை தரும். ஓகேங்களா. சோ திமில் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நாவாய், கப்பல் இந்த மாதிரி பொருளை தான் தரும். ஃபரி அப்படிங்கிறது ஒரு மரக்கலம். ஓகேங்களா. சோ இது எல்லாமே அந்த கடல்ல போகிற அந்த பொருளை குறிக்கும். புணரி அப்படிங்கிறது உங்களுக்கு கடலையே குறிக்கும். ஓகேங்களா. சோ இது எல்லாமே கடல்ல போறதை குறிக்கும், இது வந்து கடலையே குறிக்கும். சோ இதுதான் வித்தியாசமா இருக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பொறுத்துக. காற்று பலகை, எயிறு நல்குரவு, கமலம் புஷ்பம், கேணி பெற்றம். ஓகேங்களா. இந்த இடத்துல அதுக்கான இலக்கண குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. சோ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. சோ பாருங்க, காற்று பலகை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயர் இயற் சொல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. சோ காற்று பலகை பெயர் இயற் சொல். அடுத்து எயிறு நல்குரவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து பிறமொழி சொல், நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் தமிழ்ல. ஓகேங்களா. அப்ப இது திரிசொல். ஓகேங்களா. சோ பெயர் திரிசொல். கமலம் புஷ்பம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட சொல். ஓகேங்களா. அது சமஸ்கிருத மொழி. கமலம் புஷ்பம் அப்படிங்கிறது என்ன? வடமொழி. ஓகேங்களா. அடுத்து கேணி பெற்றம் அப்படிங்கிறது திசை சொல். ஓகேங்களா. சோ எயிறு நல்குரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரிசொல். ஓகேங்களா. சோ இது பிறமொழி சொல் கிடையாது. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வரும், அதாவது கற்றோர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய செய்யுள்ல வரக்கூடிய சொல்கள். ஓகேங்களா. சோ இது பிறமொழி சொல் கிடையாது, தமிழ் சொல் தான். ஆனா வந்து உங்களுக்கு செய்யுள்ல கற்றவங்களுக்கு மட்டுமே புரியுற மாதிரி வரும். ஓகேங்களா. சோ எயிறு அப்படின்னா யானை, தந்தம் இந்த மாதிரி பொருள்ல வரும். நல்குரவு அப்படின்னா வறுமை, ஏழ்மை இந்த மாதிரி பொருள்ல வரும். ஓகேங்களா. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பிறமொழி சொல். திசை சொல் அப்படின்னா தான் பிறமொழி சொல். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 3, 1, 2, 4. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இணையதள பயன்பாடு அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது. ஓகேங்களா. சோ இது எவ்வகை வாக்கியம்? ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா தொடர்நிலை வாக்கியம். ஓகேங்களா. சோ தொடர் வாக்கியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுல வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தரும் வள்ளல் எழுத்துக்களின் மாத்திரை அளவு. இந்த இடத்துல பகுபத உறுப்பிலக்கணம் வேற, அசபந்த், அப்புறம் வந்து அசை, சீர் இந்த மாதிரிலாம் கேட்கல. ஓகேங்களா. சோ அசை பிரித்து எழுதுகள்லாம் கேட்கல. ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாத்திரை அளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் எவ்வளவு மாத்திரை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, தா அப்படிங்கிறது குறில், குறிலுக்கு ஒரு மாத்திரை. ரு அப்படிங்கிறது குறில், அதுக்கு ஒரு மாத்திரை. இம் அப்படிங்கிறது ஒற்று, அப்ப அதுக்கு அரை மாத்திரை. வா குறில், இல் அப்படிங்கிறது ஒற்று, லா குறில்,
இல்ல அப்படிங்கிறது ஒற்று, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ வேற எதையுமே நீங்க யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. இது அப்படியே கூட்டிக்கோங்க. பாருங்க 1 2 3 4 5 5.5. ஓகேங்களா? அப்ப 5 1/2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ மாத்திரை அளவு தான் கேட்டிருக்காங்க, அலகிட்டு பிரிக்க சொல்லல. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ட்ராலி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஓகேங்களா? சோ ட்ராலி அப்படின்னா இப்ப வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ராலி இருக்கும் இல்லையா? சோ அதை நகர்த்திட்டே போவோம் இல்லையா? சோ அதுக்கு தமிழ்ல பேர் என்ன? நகர்த்தும் வண்டி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். எவ்வகை தொடர்? ஓகேங்களா? சோ பொன்னியிடம் வந்து தேன்மொழி வந்து நான் வந்து நாளை மறுநாள் வந்து மதுரைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அது வந்து நேர்கூற்று. இந்த இடத்துல அவங்க சொல்ற மாதிரி மாத்தி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சோ பொன்னியிடம் தேன்மொழி இப்படி சொன்னா அப்படின்னு நம்ம சொல்றது பாத்தீங்க அப்படின்னா அயர்கூற்று. ஓகேங்களா? சோ அவங்க சொன்னதை அப்படியே சொல்லி மேற்கோள் குறியெல்லாம் இட்டோம் அப்படின்னா அது நேர்கூற்று. அதை நம்ம சொல்ற மாதிரி மாத்தி சொன்னோம் அப்படின்னா அது அயர்கூற்று. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எது சரி எது தவறு? பண்பு தொகை. பண்பு தொகையில எது சரியா இருக்கு எது தவறா இருக்கு? ஓகேங்களா? சோ பார்க்கலாமா? பாருங்க, சிற்றன்னை அப்படிங்கிறது உங்களுக்கு பண்பு தொகை கிடையாது. இங்க இருக்கிறதுல சேவடி அதுக்கப்புறம் பெருந்தெய்வம் இது 2 தான் பாத்தீங்கன்னா பண்பு தொகை. ஏன்னா மை விகுதி பெற்று வரும். செம்மை அடி பெருமை தெய்வம். ஓகேங்களா? அப்ப இது 2மே பண்பு தொகை, இது 2 பண்பு தொகை கிடையாது. அப்ப 1 3 தவறு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மணமுழா நெல்லரி கிணை எந்த திணைக்குரிய பறை? ஓகேங்களா? சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 5 திணைகள் இருக்கு இல்லையா? அதோட கருப்பொருள்கள்ல வரும் பறை கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ மணமுழா நெல்லரி கிணை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மருத திணைக்குரிய பனை. ஓகேங்களா? சோ எதுக்குரியது? மருத திணைக்குரியது. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, எது தவறு எது சரி? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அலை அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா மயங்கொலி சொற்கள்ல வரும். அலை அப்படின்னா கடல் அலை, இந்த அலை அப்படின்னா கூப்பிடு, அலை அப்படின்னா பிசை, அலை அப்படின்னா தயிர். அப்ப எல்லாமே சரியா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி. இந்த அலை அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் இருக்கு. ஓகேங்களா? சோ அசையும் கரெக்ட் தான், சரி பிசையும் கரெக்ட் தான், இந்த இடத்துல தயிர் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, காகித பூ இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? சோ காகிதத்தால் ஆன பூ. ஓகேங்களா? சோ காகிதத்தால் ஆன பூ. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு. கரெக்டா? சோ 3ஆம் வேற்றுமை உருபும் அதற்கான பயனும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கிறதால 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? சோ காகித பூனா என்ன? 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து பாருங்க, பொறுத்துக. தூவி வல்சி பொலம் ஓதி. ஓகேங்களா? சோ இதுக்கான அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, தூவி அப்படின்னா இறகு, மென்மையான இறகு அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்து வல்சி பாத்தீங்க அப்படின்னா உணவு, பொலம் அப்படின்னா பொன். ஓகேங்களா? ஓதி அப்படின்னா கூந்தல், பெண்களுடைய நீளமான கூந்தல் வரும் இல்லையா? சோ அதை குறிக்கிறது தான் ஓதி. ஓகேங்களா? சோ 4 1 3 2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, கூற்றுகளை ஆராய்க. மக்கள் கிடையாது, மக்கள் இல்லை, வருவதும் போவதும் கிடையாது, வருவதும் போவதும் கிடையா. ஓகேங்களா? சோ மக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது, மக்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? சோ ஒருமை வந்தா கிடையாது, பன்மை வந்தா கிடையா. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வருவதும் போவதும் 2 வந்திருக்கு இல்லையா? அப்ப கிடையா அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? சோ என்னென்ன சரியா இருக்கு? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2ம் அதுக்கப்புறம் 4ம் சரியா இருக்கு. இது தப்பு. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, யாருக்கும் இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? சோ யாருக்கும் அப்படிங்கிறதுல என்ன இலக்கண குறிப்பு? ஓகேங்களா? சோ இது வந்து ஆன்சர் வந்து மாத்தாம இருக்கு. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா முற்றுமை அப்படின்னு வரும். சோ யாருக்கும் இலக்கண குறிப்பு என்னது? முற்றுமை. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஆன்சர் மாத்தல. சோ யாருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முற்றுமை. ஓகேங்களா? சோ அப்படிங்கிறது வந்துரும், ஆனா முற்று பெற்று இருக்கும். அந்த சொல் வந்து முற்று பெற்று இருக்கும். அது போக அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா அதுக்கு பொருள் பாத்தீங்க அப்படின்னா முற்றுமை. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, சேர்ப்பன் எந்த திணைக்குரிய மக்கள்? ஓகேங்களா? சோ சேர்ப்பன் அப்படிங்கிறது எந்த திணைக்குரிய மக்கள் அப்படின்னா கருப்பொருள் நெய்தல் திணையில வரும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஓடிய இலக்கண குறிப்பு தருக. பாருங்க, ஓடிய பையன், ஓடிய மாணவி, இந்த மாதிரி வரும் இல்லையா? சோ பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயர் எச்சம்.
அடுத்து பாருங்க செவ்வாய், இலக்கண குறிப்பு தருக. செவ்வாய் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அன்மொழி தொகை. ஓகேங்களா? சோ சிவந்த வாயை உடைய பெண் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ அந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க செருவார், ஒட்பம், உய்ப்பது, பேதைமை, இதுக்கான பொருள். ஓகேங்களா? சோ செருவார் அப்படின்னா பகைவர். ஓகேங்களா? ஒட்பம் அப்படின்னா அறிவுடைமை, அதுக்கப்புறம் உய்ப்பது செலுத்துவது, பேதைமை அறிவு இன்மை. அப்போ 4, 1, 2, 3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை, இதில் மகடு என்பது என்ன? ஓகேங்களா? சோ மகடு அப்படிங்கிறது பெண் அப்படிங்கிறத குறிக்கும். இதுவே இப்படியும் கேட்கலாம், மகடுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம். எதிர்ச்சொல் கேட்டா ஆண், அதோட பொருள் கேட்டா பெண். ஓகேங்களா? அடுத்து பாருங்க தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வினாப்பொருள் தரும் வாக்கியம் ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும். ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வரும். ஓகேங்களா? சோ ஒரு முதன்மை வாக்கியம் துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வர்றது தொடர் வாக்கியம், பல தொடர்ந்து வர்றது உங்களுக்கு வராது. என்ன ஒரு ஆன்சர்? ஒரு எழுவாய் இல்லைன்னா பல எழுவாய் உங்களுக்கு ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியறது தான் பாத்தீங்க அப்படின்னா தனி வாக்கியம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க வினையால் அணையும் பெயர் பொருந்தா தொடரை சுட்டுக. ஓகேங்களா? சோ வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல உடையார், பொருந்தா தொடர் கேக்குறாங்க. சோ அறிகல்லாதவர், அஞ்சுவது, அகழ்வார், இது எல்லாமே உங்களுக்கு என்னது? வினையால் அணையும் பெயர். இல்லாம இருக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடையார். உடையார் அப்படிங்கிறது உங்களுக்கு குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வரும். உடையார் என்ன? குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? காலத்தை காட்டாது குறிப்பு வினைமுற்று அப்படின்னா. அடுத்து பாருங்க மாச்சி, மாச்சி இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? சோ மாச்சி அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிரியும்? மான் கூட்டல் சி அப்படின்னு பிரியும் இல்லையா? சோ அதுக்கு பொருள் பாத்தீங்க அப்படின்னா மாண்பு, பெருமை, மகிமை, அழகு, நன்மை, இது எல்லாமே வரும். சோ இதெல்லாம் என்னத்தை குறிக்குது? பண்பை குறிக்குது. ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா பண்பு பெயர். ஓகேங்களா? சோ குணப்பெயர் இல்லைன்னா பண்பு பெயர். அடுத்து பாருங்க அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை, எவ்வகை தொடர்? பாருங்க அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இருக்கிறது அப்படின்னாலும் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறதாலும் பொருள் ஒண்ணுதான். சோ அங்க இல்லாம இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது எதிர்மறை தொடரை குறிக்குது. ஓகேங்களா? சோ ஆனா இந்த இடத்துல பொருள் மாறவே இல்லைல்ல. அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இருக்கு அப்படின்னாலும் அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை அப்படின்னாலும் பொருள் ஒண்ணுதான். அப்ப ஆப்ஷன் என்ன? பொருள் மாறா எதிர்மறை தொடர். அடுத்து பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்துக. சோ இதுல படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? சோ பாருங்க இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க 2 எழுத்துக்களை மட்டும் பெற்று வரும் குற்றியலுகர வகை. ஓகேங்களா? சோ குற்றியலுகரத்துல உங்களுக்கு நிறைய வகைகள் இருக்கு. அதுல 2 எழுத்து மட்டும் வரும். எந்த இடத்துல வரும்? நெடில் தொடர் குற்றியலுகரத்துல வரும். ஏன்னா தனி நெடில், அதுக்கப்புறம் அந்த குற்றியலுகரத்துக்கு என்ன வரும்? கு, சு, டு, துபு, தூபூரு, இதெல்லாமே வரும் இல்லையா? சோ இதை வர்றதுதான், அதாவது நாடு இந்த மாதிரி வர்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். சோ அதுல 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க துய்த்தல் என்னும் பகுபதத்தின் இடைநிலை. சோ துய்த்தல் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? துய் இத் தல் அப்படின்னு பிரிக்கலாம், இல்லைன்னா இத்து கூட்டல் அல் அப்படின்னும் பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இடைநிலை என்ன? இத்து, அதாவது இறந்த கால இடைநிலை வரும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க முற்றியலுகர சொல்லை எழுதுக. ஓகேங்களா? சோ முற்றியலுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா குற்றியலுகர சொல் இல்லாம இருக்கு இல்லையா? அதாவது கு, சு, டு, து, பூரு, இது எல்லாமே இல்லாம வேற வரும் இல்லையா உகரம், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முற்றியலுகர சொல். அது முற்று பெற்று இருக்கும். பாருங்க கதவு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல டு, கு, பு இதெல்லாமே வந்துருச்சு. இது எல்லாமே குற்றியலுகர சொற்கள். இந்த இடத்துல கதவு அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு குற்றியலுகரம் கிடையாது. அந்த குசுடு துபுரல எதுவுமே வரல. அப்ப இது என்னது? முற்றியலுகரம். ஓகேங்களா? சோ 51வது கொஸ்டின் பாருங்க பொருந்தாத இணையை சுட்டுக. ஓகேங்களா? சோ தண்டா, ஓயாத, கடுந்துப்பு, மிகு வலிமை, ஏமம், விரும்பிய, ஒடியா, குறைய. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஏமம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பாதுகாப்பு அப்படிங்கிற பொருள். மீது எல்லாமே சரி, இது மட்டும் தவறா இருக்கு. ஓகேங்களா?
அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஓகேங்களா, சோ அவன் கவிஞன் அல்லர். அதாவது இப்போ ஆண்பால் ஒருமை அப்படின்னா அல்லன் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பெண்பால் ஒருமை அப்படின்னா அல்லல் அப்படின்னு வரணும். பலர்பால் அப்படின்னா அல்லர் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல பாருங்க, அவன் கவிஞன் அல்லர், இது பலர்பால், அன்று வராது. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு வரும். ஓகேங்களா, சோ அவன் கவிஞன் அல்லன். அடுத்து பாருங்க, வினைத்தொகை என்பதன் சரியான இலக்கண விளக்கம். ஓகேங்களா, சோ வினைத்தொகை அப்படிங்கிறதுக்கு இலக்கண விளக்கம் பாருங்க. 3 காலமும் மறைந்து பொதிந்து வரும், இறந்த காலம் நிகழ்காலம் மறைந்து எதிர்காலம் மட்டும் மறைந்து பொதிந்து வரும், காலத்தை உணர்த்தாது வரும். ஓகேங்களா, சோ 3 காலமும் மறைந்து பொதிந்து வரும். இப்போ ஊறுகாய் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வினைத்தொகை. ஓகேங்களா, சோ ஊர்ந்த காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படிங்கிறதுக்கு நம்ம 3 காலத்தையும் சொல்லிக்கலாம் இல்லையா. சோ அந்த மாதிரி மறைந்து பொதிந்து வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பொறுத்துக. ஒல்காமை, விழுமம், திண்ணியர், வீறு. இதுக்கான பொருள். ஒல்காமை அப்படின்னா தளராமை, விழுமம் அப்படின்னா துன்பம், திண்ணியர் அப்படின்னா வலியர், வீறு அப்படின்னா சிறப்பு. அப்ப என்ன ஆன்சர்? 4, 1, 2, 3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான பிரித்தெழுதுக எது? ஓகேங்களா, சோ கடல், கருங்கடல் அப்படின்னா கருமை கடல் வரும். அப்ப இது தப்பு. கரெக்டா? அதுக்கப்புறம் சேவடி, செம்மை அடி சரி. பெருங்களிறு, பெருமை களிறு, இது தப்பு. செழும்பொன், செழுமை பொன், அப்ப இதுவும் தப்பு. என்னதான் சரி? சேவடி, செம்மை அடி அப்படிங்கிறது தான் சரி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பெயரெச்சம் என்பதன் சரியான இலக்கண விளக்கம். ஓகேங்களா, சோ பெயரெச்சத்துக்கு என்ன வரும் பாருங்க. பொருள் முற்று பெறாத பெயர் சொல், பொருள் முற்று பெறாத இடைச்சொல், பொருள் முற்று பெறாத வினைச்சொல், பொருள் முற்று பெறாத உரிச்சொல். ஓகேங்களா, சோ அதாவது பெயரெச்சம்னா என்ன? பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். அப்ப எச்சம்னா என்னங்க? சோ பொருள் முற்று பெறாத வினைச்சொல். இப்போ ஓடிய அப்படிங்கிறது என்னது? ஒரு வினைச்சொல் தான், ஆனா முற்று பெறல. ஓகேங்களா, சோ ஓடியது, ஓடியவை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தா அது முற்று பெற்று இருக்கும். இந்த இடத்துல முற்று பெறல. அப்ப முற்று பெறாத வினைச்சொல்ல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எச்சத்தை, பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் பெயரெச்சம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பண்பு தொகை இல்லாதது எது? ஓகேங்களா, சோ பச்சூன், வெஞ்சினம், அஞ்சிலோதி, பைன்னினம். ஓகேங்களா, இதுல பண்பு தொகை இல்லாதது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சிலோதி, பசுமை, இந்த மாதிரி வரும். வெம்மை, பசுமை இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, சோ என்னதான் இல்ல? அஞ்சிலோதி இல்ல. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பொருந்தும் இணையை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, சோ செரு, செரு. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல மயங்கொலி சொற்கள் தான். சோ செரு அப்படின்னா உங்களுக்கு போர், சண்டை அப்படிங்கிற பொருளில் வரும். செரு அப்படின்னா வயல். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பொறுத்துக. உகந்த, தேரா, புல், அல், இதுக்கான அந்த பொருள் பாருங்க. உகந்த அப்படின்னா விரும்பிய அப்படிங்கிற பொருளில் வரும். தேரா அப்படின்னா ஆராயாத. ஓகேங்களா, சோ தேரா மன்னா செப்புவதுடையன் அப்படின்னு கண்ணகி சொல்லுவாங்க இல்லையா. சோ ஆராயாம செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்றதுதான். ஓகேங்களா, சோ புல் அப்படின்னா பறவை, அல் அப்படின்னா அல்லும் பகலும். அப்ப அல்லும்னா என்ன? இரவு. சோ இதுக்கான ஆன்சர் 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஈற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை. ஓகேங்களா, சோ ஈற்றயலடி சிந்தடி இது என்ன வரும் அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா. ஓகேங்களா, சோ நேத்தே இந்த கிளாஸ்ல சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ ஈற்றயலடி சிந்தடியா வந்து மீது எல்லாமே அளவடியா வரும். அது பாத்தீங்க அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா. அடுத்து பாருங்க, எத்தொடர் பிறமொழி சொல் களவாதது. ஓகேங்களா, சோ ஆசிரியர் அனுமதி பெற்று விடுப்பு எடுத்தான், ஒப்பனை செய்து கொள்வதில் பெரு விருப்பு கொண்டிருந்தால் எழிலி, அவர் உடற்கூறு மருத்துவத்தில் மிகச் சிறந்த நிபுணர், விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு மிகவும் புதுமையான. இந்த இடத்துல விஞ்ஞானி, நிபுணர், அதுக்கப்புறம் அனுமதி, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறமொழி சொல். ஓகேங்களா, சோ இந்த இடத்துல ஒப்பனை செய்து கொள்வதில் பெருவிருப்பு கொண்டிருந்தால் எழிலி அப்படிங்கிறது தான் பிறமொழி களவாத சொல். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? வினை தொகையில் வல்லினம் மிகாது, சரி. ஓகேங்களா, அடுத்து உம்மை தொகையில் வல்லினம் மிகாது, சரி. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது, சரி. உருவகத்தில் வல்லினம் மிகாது, இது தப்பு. ஓகேங்களா, சோ உருவகத்தில் வல்லினம் மிகும். எப்படி பாருங்க, இப்போ தேன் தமிழ் அப்படின்னா என்னது? உவமை. ஓகேங்களா, சோ தேன் போன்ற தமிழ் தேன், தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து உவமை. ஓகேங்களா, உவமை தொகை அப்படின்னு வரும். இதுவே தமிழ் தேன் அப்படிங்கிறது என்ன? தமிழாகிய தேன். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல இத்து வருது இல்லையா, சோ வல்லினம் மிகும். ஓகேங்களா,
அடுத்து பாருங்க, டப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். டப்பிங் அப்படின்னா என்னங்க? ஸோ இப்போ வந்து ஒரு சீரியலே எடுக்கிறாங்க அப்படின்னா, சீரியல் பாடம் இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா டப்பிங் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படின்னா அதுல வந்து அந்த ஒலியை சேர்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒலி, ஓகேங்களா? ஒலினா என்ன? சவுண்டு. ஓகேங்களா? ஸோ சவுண்டை தான் சேர்ப்பாங்க. சவுண்ட் அப்படிங்கிற வர்றதுல வரும். ஸோ ஒலி சேர்க்கை, அதை தான் சேர்ப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வலு சொற்கள் நீங்கிய சொல்லை தேர்க. ஓகேங்களா? ஸோ வலு சொற்கள் நீங்கிய சொல் பாருங்க, கோடாரின்னு வராது, கோடரி அப்படின்னு வரும். மண்ணெண்ணெய், இந்த இடத்துல நை வராது, நெய் அப்படின்னு வரும். ஓகேங்களா? 12 வராது, 12ன்னு வரும். ஸோ குடக்கூலி தான் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக. தெரிநிலை வினையச்சம்னா என்ன? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படையா தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நடந்து வந்தான், இது நோயின்றி, மெல்ல, நன்கு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பண்பை மட்டும்தான் குறித்து நிற்குது இல்லையா? ஸோ இது வந்து குறிப்பு வினையச்சம்னு வரும். ஓகேங்களா? ஸோ நடந்து வந்தான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, தாபதர் உள்ளம், இலக்கண குறிப்பு. ஓகேங்களா? ஸோ தாபரது உள்ளம், அது அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. இது 6ஆம் வேற்றுமை உருபு. ஸோ 6ஆம் வேற்றுமை தொகை. தாபதர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருள் கூட கேட்கலாம். என்ன அப்படின்னா முனிவர் அப்படின்னு பொருள். தாபதர்னா யாரு? முனிவர். அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலிய, இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிருக்கு. ஓகேங்களா? சோ திண்டிரல் அப்படின்னா உறுதியான அப்படிங்கிற பொருளில் வரும். ஓகேங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திண்டிரல்னா என்ன? உறுதியான. அடுத்து பாருங்க, பொருந்தா இணையை கண்டறிக. சுவடி நூல், வெய்யோன் திங்கள், செட்டு சிக்கனம், சிந்தை உள்ளம். ஓகேங்களா? அதாவது பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வெய்யோன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாயிறு அப்படிங்கிற வரும். ஓகேங்களா? சோ வெய்யோன்னா என்ன? ஞாயிறு. சோ திங்கள் வராது. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, அகத்துறுப்பு என்பது, அகத்துறுப்புனா என்ன? மனத்தில் உறுப்பு அன்பு, அகத்துறுப்பு அன்பு. ஓகேங்களா? சோ அகத்துறுப்பு அன்புன்னு கொடுக்கலாம், மனத்தின் உறுப்பு அன்புன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, பின்வருவனவற்றுள் காய்ச்சீர் எது? காய்ச்சீர் அப்படின்னா என்ன? மூவசைச்சீர் இல்லையா? அப்ப இருக்கிறதுல மூவசைச்சீர் முதல்ல எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நம்ம காய்ச்சீர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஆ கா, இது குரில், இருகுரில், அப்ப இது ஈரசை. இதுவும் இருகுரில், அப்ப இது ஈரசை. இது பாத்தீங்கன்னா ஆத்தி, இருகுரில், சரி, இந்த இடத்துல நெடில், அதுக்கப்புறம் குரில். சோ ஈரசை. இதுவும் ஈரசை, இதுவும் ஈரசை, இதுவும் ஈரசை. அப்போ எல்லாமே ஈரசை. இது ஒண்ணுதான் வந்து ஈரசை கிடையாது. இப்போ அப்ப இது என்னவா இருக்கும்? மூவசையா இருக்கலாம். பாருங்க, எழுத்தெல்லாம், ஏலு, இது வந்து என்னது? இருகுரில் ஒற்று. தெல், இந்த இடத்துல குரில், அதுக்கப்புறம் ஒற்று. இது நெடில் ஒற்று. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நிறை, இது நேர், இது நேர். அப்போ நிறை நேர் என்ன வரும் உங்களுக்கு? புலி, புலி மாங்காய். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல காய்ச்சீர் என்னது? எழுத்தெல்லாம். ஓகேங்களா? சோ காய்ச்சீர் அப்படின்னாலே மூவசைச்சீர்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எது மூவசைச்சீர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை செக் பண்ணிக்கலாம், அது காய்ச்சீரா கண்சீரா அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்க. விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன். ஓகேங்களா? சோ உயர்கம்பன் பாத்தீங்க அப்படின்னா விருத்தம் பாடுவதில் வல்லவர். ஓகேங்களா? அப்போ விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் யார் அப்படிங்கிற கேள்விதான் கேட்கணும். ஓகேங்களா? எயிறு என்னும் சொல். ஓகேங்களா? சோ எயிறு அப்படிங்கிற சொல், இந்த சொல்லோட வகை என்ன அப்படின்னா பெயர் திரிசொல். ஓகேங்களா? சோ திரிசொல் அப்படின்னா என்னது? கற்றவர்களுக்கு மட்டுமே புரியும், அதுக்கப்புறம் அது செய்யுள்ள மட்டும்தான் வரும். இந்த இடத்துல எயிறு அப்படிங்கிறது உங்களுக்கு பெயர், அப்ப பெயர் திரிசொல். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொருந்தா இணையை கண்டறிக. பையுள் இன்பம், பணவன் அந்தணன், விபுதர் புலவர், அல்கு இரவு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? பையுள் அப்படின்னா நோய் அப்படிங்கிற பொருளை தரும். சோ இன்பம் கிடையாது, நோய். அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிறமொழி சொல் தமிழ் சொல், இதை பொருத்தணும். ஓகேங்களா? சோ ஐதீகம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? உலக வழக்கு. அடுத்து இருதயம், சோ நெஞ்சகம். ஆஸ்தி, சொத்து. உபசரித்தல், விருந்தோம்பல். சோ 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, திருத்தப்படாத அச்சுப்படி, இதற்கு சரியான ஆங்கில சொல். சோ திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னா கிரீன் ப்ரூஃப். ஓகேங்களா? அடுத்து கடம் என்ற சொல்லின் பொருள். கடம் அப்படின்னா உடம்பு அப்படிங்கிற பொருளில் வரும். கடம்னா என்ன? உடம்பு.
அடுத்து பாருங்க, நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல். ஓகேங்களா, சோ நில்லா உலகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிலையாமை உலகம் அப்படிங்கிற பொருளில் வரும். ஓகேங்களா, சோ நிலையா உலகம், அப்ப இதுக்கு என்ன பொருள்? நிலையாமை. ஓகேங்களா, அடுத்து இன்ஸ்டிங். ஓகேங்களா, சோ எனும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல். சோ இன்ஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிற பொருளில் வரும். சோ உள்ளுணர்வு அப்படிங்கிறது என்ன? இயற்கை அறிவு. ஓகேங்களா, சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, நெடும்புணலூர் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பிற. ஓகேங்களா, சோ இந்த திருக்குறள்ல என்ன வருது அப்படின்னா, இப்ப ஆழமா இருக்க நீர்ல முதலை வந்து மற்ற உயிர்கள் எல்லாத்தையும் கொன்றும் இல்லையா, சோ அது எல்லாத்தையும் ஜெயிச்சிரும். ஆனா நீர்ல இருந்து அது வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த முதலைய மற்ற உயிரினங்கள் வெல்லலாம் இல்லையா, சோ அததான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சோ இத சொல்லி அவங்களுக்கு தக்க இடத்துல இருந்தாதான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி இருப்பாங்க. ஓகேங்களா, சோ அதாவது பிரிது மொழிதல் அணி. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? பிரிது மொழிதல் அணி. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப சொல்ல வந்தது அப்படியே ஸ்ட்ரைட்டாலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, சோ ஒரு ஓமைய சொல்லி அந்த ஓமை மூலியமா நமக்கே புரிய வைக்கிறது. ஓகேங்களா, அவங்க சொல்ல வந்த கருத்தை புரிய வைக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, 17 சரியான தமிழ் எண்ணை எழுதுக. ஓகேங்களா, சோ 0ல இருந்து 9 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த நம்பர் தெரிஞ்சிச்சு, அந்த எழுத்து என்னங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா அந்த இடத்துல பொருத்திடலாம், 1க்கும் 7க்கும். ஓகேங்களா, சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். 0 அப்படிங்கிறது 0. 1ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட அம்மா என்னை கூப்பிட்டாள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, சோ 7 அப்படிங்கிறது உங்களுக்கு ஏ அப்படிங்கிற மாதிரி வரும். கா அப்படிங்கிறது வரும். 1க்கு காப்பா, கா ஏ. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இச்செயலில் பயின்று வரும் மோனை. மோனை அப்படிங்கிறது இந்த இடத்துல தொடை விகற்பம். ஓகேங்களா, சோ பாருங்க, உ அப்படிங்கிறது தான் மோனை இல்லையா, சோ முதல் எழுத்து ஒன்றி வரணும். இந்த இடத்துல இது 1, இது 2, 3, 4ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1, 3 உங்களுக்கு மோனையா இருக்கு. அப்படின்னா என்னது இது? இது பொழிப்பு மோனை. சோ பொழிப்பு மோனைனா 1, 3 அந்த மோனையா இருக்கணும். ஓகேங்களா, சோ முதல் எழுத்து ஒன்றி வரணும். அடுத்து பாருங்க, பொருந்தும் இலக்கணம் யாது. சோ கூவா அப்படிங்கிறது என்ன வரும்? உங்களுக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு வரும். ஓகேங்களா, சோ கூவாத குயில், கூவா குயில். தேவா அப்படிங்கிறது தானியாகு பெயர் கிடையாது. இருந்த வள்ளல் அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கிடையாது. ஓகேங்களா, நீர்முகில் அப்படின்னா நீரை கொண்ட முகில். அதாவது ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, கொண்ட அப்படிங்கிறது அதோட பயன். அப்ப நீரை கொண்ட முகில் 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, உயிரிழபடை வகைகளுள் ஒன்று இன்னிசை இலபடை 3 மாத்திரையாக ஒலிக்கும். ஓகேங்களா, சோ உயிரிழபடையில செய்யுளிசை இலபடை, சொல்லிசை இலபடை, இன்னிசை இலபடை இந்த மாதிரி 3 வகைகள் இருக்கும். அப்ப சரி. ஓகேங்களா, சோ கூற்று ஏ சரி, 3 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அடுத்து பாருங்க, செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய இசைக்காக அளவெடுப்பது இன்னிசைப்படை. ஓகேங்களா, சோ செய்யுளிசை அதுக்கப்புறம் சொல்லிசை பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓசை நிறைவு பெறத்துக்காக அளவெடுக்கும். இன்னிசை வந்து ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக வந்து அந்த இது வந்து அளவெடுக்கும். ஓகேங்களா, சோ உயிரெழுத்து அளவெடுக்கும். அப்ப இது சரி. அப்ப என்ன ஆன்சர்? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஏக்கு ஆர் சரியான விளக்கம் ஆகும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? ஓகேங்களா, சோ கண்ணன் காலையில் நாஸ்டா சாப்பிட்டான், அலுவலகத்தில் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும், பெரியவர்களிடம் மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். இது எல்லாமே என்னது? உங்களுக்கு பிறமொழி சொல். சோ கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது மட்டுமே தமிழ் சொல். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, வலு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. சோ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தால், சிலவு வராது, வித்து வராது, புட்டு வராது. ஓகேங்களா, சோ ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தால். அடுத்து பாருங்க, விட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ஓகேங்களா, சோ மிகச்சிறிய அளவு, கொஞ்சம் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, சோ மிகச்சிறிய அளவு அந்த மாதிரி பொருளில் வரும். அடுத்து பாருங்க, கீழ்காணும் பொருள் உணர்த்தும் உவமை யாது? ஓகேங்களா, சோ பற்றுக்கோடற்ற. ஓகேங்களா, சோ பற்றுக்கோடு அப்படின்னா உங்களுக்கு வந்து பற்றி படர்ந்து இருக்கும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி சொல்றதா பற்றுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். பற்றுக்கோடு அற்ற அப்படின்னு சொல்றதால அடியற்ற மரம். ஓகேங்களா, சோ அடியற்ற மரத்துக்கு தான் பற்றுக்கோடற்ற அப்படிங்கிற உவமை உணர்த்தும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பொருந்தா இணையை கண்டறிக. உணவு உண், அதாவது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினை மரபுல வரும். ஓகேங்களா, சோ உணவு உண், அம்பு எய்து,
தீ மூட்டு இது எல்லாமே சரி. பால் பருகு அப்படிங்கிறது வரணும். ஸோ இது தவறு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, புருவக்கொடி ஒரு தனி இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா புருவக்கொடி. ஓகேங்களா? ஸோ இது உருவகம். ஒரு தனி, ஒரு நாளும் தனி நாளும் ஒரே பொருள் தான். ஒரே பொருள் தர இரண்டு சொற்கள், அப்போ ஒரு பொருள் பன்மொழி. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பிரித்தெழுதுக. நன்னூல். நன்னூல் எப்படி பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் நூல் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கருநிறம் தடந்தோல். ஓகேங்களா? சோ கருநிறம் அப்படிங்கிறது கருமை நிறம்னு பிரியும். சோ பண்பு தொகை. தடந்தோல், தட அப்படிங்கிறது வந்துருச்சா? சோ இது வந்து உரிச்சொல். அப்ப பண்பு தொகை உரிச்சொல் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, உயிர் செகுத்து இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? சோ உயிர் செகுத்து அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, உங்களுக்கு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கும். சோ இரண்டாம் வேற்றுமை தொகை தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. ஓகேங்களா? சோ இதுவும் படிச்சாலே உங்களுக்கு புரியுது. ஆனா என்ன அப்படின்னா செய்யுளா வந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு எழுதணும். ஓகேங்களா? சோ கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, இதுதான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அஞ்சிலோதி. ஓகேங்களா? பிரித்தெழுதுக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமானதும் கூட. எப்படி வச்சாலும் இது தப்பா தான் வரும். ஓகேங்களா? சோ தப்பா எழுதுற மாதிரி தான் வரும். பாருங்க, அஞ்சிலோதி அப்படிங்கிறது சில ஓதி அப்படின்னு தான் பிரியும். மீதி எந்த மாதிரியும் பிரியாது. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ சில ஓதி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பெருந்தடந்தோல் இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? சோ பெருமை தடந்தோல் அப்படின்னு வரும். சோ இது வந்து பண்பு தொகை. வெறும் தடந்தோல் மட்டும் வந்தா அது உரிச்சொல். ஓகேங்களா? உரிச்சொற்றோட பெருமை வந்ததால இது பண்பு தொகை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்பு எவை தவறு. ஓகேங்களா? சோ வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தொழிற்பெயர். ஓகேங்களா? அது கரெக்ட். அடுத்து உலகம் பொருளாகு பெயர் கிடையாது, இடவாகு பெயர். படும் செய்யுளிசை அளபடை கரெக்ட். கூர்ம்படை. ஓகேங்களா? சோ கூர்ம்படை கூர்மை படை பண்பு தொகைன்னு வந்திருக்கணும். சோ இந்த இடத்துல வினைத்தொகைன்னு வந்திருக்கு. அப்ப இதுவும் தப்பு. ஓகேங்களா? என்னென்ன தப்பா இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா 2, 4 தப்பா இருக்கு. சரி கேட்டாங்கன்னா 1, 3. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நற்கரிகள் இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா நன்மை கரிகள் அப்படின்னு பிரியும். சோ பண்பு தொகை. நற்கரிகள்னா என்ன? பண்பு தொகை. அடுத்து பாருங்க, பொருந்தா இணை இடும்பை நடலை அவள் பள்ளம் மரம் அன்பு மிசை மேடு. சோ இந்த இடத்துல மரம் அப்படிங்கிறது வீரம் தீரம் இந்த மாதிரி பொருள் வரும். அன்பு கிடையாது. அப்ப மீதி எல்லாமே சரி. இது ஒண்ணு மட்டும்தான் பொருந்தா இணை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொருத்துக பொருட்பெயர். பாத்தீங்கன்னா பொருட்பெயர் அப்படிங்கிறது அத்திகோசத்தான். ஓகேங்களா? அத்திகோசத்தான். இடப்பெயர் கொங்கன். ஓகேங்களா? சோ கொங்கன். தொழிற்பெயர் ஈவான், கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ ஈவான். பண்பு பெயர் அந்தணன். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்துக்கோங்க, தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. பொருட்பெயர்னா அத்திகோசத்தான், இடப்பெயர் அப்படின்னா கொங்கன், தொழிற்பெயர் அப்படின்னா ஈவான், பண்பு பெயர் அப்படின்னா அந்தணன். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, கடைசி கொஸ்டின், பிரித்து எழுதுக இயல்பீர் ஆறு. ஓகேங்களா? சோ இயல்பீர் ஆறு எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இயல்பு 2 6 அப்படின்னு பிரிக்கணும். ஓகேங்களா? சோ ஈரு 6 பிரிக்க கூடாது. ஈரு அப்படிங்கிறது 2 குறிக்கும், 6. ஓகேங்களா? இது ஈஸியா எழுதிடலாம். ஓகேங்களா? ஈரு அப்படிங்கிறது 2 குறிக்கும், நீங்க இப்படி எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? சோ இயல்பு 2 6. ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா இதோட 100 கொஸ்டின் முடிஞ்சது. சோ 10 days சேலஞ்சும் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ நாளையில இருந்து அடுத்த 7 நாள் பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ் ஃபுல்லாவே. ஓகேங்களா? சோ பகுதி ஆ இ எல்லாமே கலந்து வந்துரும். சோ மொத்தமா 100 கொஸ்டின் இருக்கும். டெய்லியும் டெஸ்ட் 100 கொஸ்டின். சோ எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அதே பேட்டர்ன்ல இருக்கும். உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நிறைய பேர் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ கம்மியான பேர் தான் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. நிறைய பேர் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? அட்டன் பண்ணாதான் உங்களோட ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா கூட அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் பார்க்கும்போது அது மனசுல உங்களையும் அறியாம அது பதிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த டெஸ்ட் அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு இது வந்து எங்களோட அந்த
எங்களோட அந்த வேலை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியணும், எங்களோட அந்த விடாமுயற்சியும் இது வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா உங்களோட ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, எவ்வளோ மார்க், 100க்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.